சுவை தேடும் மனங்களுக்கு சுகமான நேரமிது திகட்டாத தீரமுது உங்கள் கிச்சனில் எங்கள் Hi viewers, நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் சஜாப்பூர் ஜங்ஷனில் தாங்க நின்றுட்டு இருக்கிறேன். கிருபா இன்பராஜ் அப்படின்றவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம். நிறைய தமிழர்கள் வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு இருக்கிறாங்க, ப்ரொஃபஷ்னலாக இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் செட்டில் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு வெளி மாநிலங்கள்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்கள தான் பார்க்க போகிறோம். கிருபா இன்பராஜ் என் கூட இன்றைக்கி என்ன சமைக்க போகிறாங்கன்ட்டு ரொம்பவே ஆர்வமாக நான் இருக்கிறேன். உங்களை போலே வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் கிருபா இன்பராஜ். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அங்கேருந்து வந்து உங்களை பார்க்குறதுக்கு. குட்டி பையன் பேர் என்ன? டேனியல். எத்தனை வயசு ஆகுது இப்போது? 2 years ஆகுது. 2 years ஆகுது. ஓகே, சொல்லுங்கள் கிருபா, உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் நான். வெரி குட், வெரி குட், சூப்பர். சரி, எப்படி மிஸ்ஸஸ் சமையல்லாம் இன்பராஜ்? அவங்க நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா. என்ன சொல்கிறது, நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. சாப்பிடுவீங்களா? ஆமாம், சாப்பிடுவோம். ஓகே, எது பெஸ்ட்டாக சமைப்பாங்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜு நிறைய பண்ணுவாங்க. வெஜ்ஜு நிறையா. நான்வெஜ்ஜில் ஒரு சில ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க. நல்லா பண்ணுவாங்க. வெரி குட். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க கிருபா? பிரெட் ரோல் பண்ண போகிறேன். பிரெட் ரோல் என்ன ஸ்டஃபிங்? வெஜிடேரியன்? தயிர் வச்சு. ஓகே ஓகே, குட் குட். தயிர் கார்ன்லாம் வச்சு அந்த மாதிரி. சரி, வாங்க கிச்சன் போகலாம். கிருபா வந்துட்டு பிரெட்டில் வந்து ரோல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கிருபா? பச்சை மிளகாய், கேப்சிகம். என்ன பச்சை மிளகாய் தண்ணியில் போட்டு வச்சு? ஆமாம், காரம்லாம் போடுறதுக்காக. காரம்லாம் போகிறதுக்காகவா? ஆமாம், சின்ன குழந்தைங்களாம் தரணும்ல. அதுக்கு பச்சை மிளகாய் போடாமல் போட்டு போகலாமே. இல்லை, பச்சை மிளகாய் கொஞ்சம் ஹெல்த் எசன்ஸ் இருக்குது அதனால. சரி, ஓகே. எப்படியோ அந்த எசன்ஸை தண்ணியில் போட்டு உறிஞ்சி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு. ரைட். வேறு கேப்சிகம் துண்டு துண்டா வச்சுருக்கீங்களா? இல்லை, துண்டு துண்டா, பயங்கர மெலிசா. ஓகே, சாப்பிடு கேப்சிகம். கொரியண்டர், தயிர், ஒயிட் பெப்பர் பவுடர். ஆமாம், ஒயிட் பெப்பர் பவுடர். அப்புறம் இல்லை கார்ன், பிரெட் க்ரம்ஸ், சால்ட்டு, பேஸ்ட் ஆட்டம் ஆக்கணும் இதை. ஓகே ஓகே, கார்னு, பிரெட் க்ரம்ஸு, சால்ட்டா? ஆமாம். ஓகே ஓகே. பிரெட் க்ரம்ஸ் தனியாக, கார்ன்ஃப்ளவர். ஓகே, பிரெட் க்ரம்ஸ் தனியாக. ரைட். பிரெட், அப்புறம் ஆனியன், அப்புறம் கார்ன். ஓகே. ஸோ மக்காச்சோளம் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அமெரிக்கன் கார்ன் கேனல் இல்லை இது ஃப்ரோசன் கார்ன். ஃப்ரோசன் கார்ன் கேனல். இது அமெரிக்கன் கார்ன் கேனல் ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட். ரைட். பிரெட் ரோலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்றதை பார்த்தாச்சு. எண்ணெய் கூட யூஸ் பண்ணுவீங்களா ப்ராப்பா? ஆமாம், ஃப்ரை பண்ணுறேன். ரைட். எண்ணெய் வேணும் நமக்கு இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் கிருபா? பிரெட் வந்து 4 சைஸ் கட் பண்ணோம். அவுட்டர் லேயர் கட் பண்ணி இது பண்ணோம். இது மாதிரி? ஓகே. எடுத்து இங்கே கட் பண்ணி அவுட்டர் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆமாம், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். ஓகே ஓகே. இது நல்லா திக்கணும். 2 ஆமாம், பயங்கரம். பிள்ளைங்க கனமாக இருக்குது. ஈவனாக இருக்கணும்ல? ஆமாம், ஈவனாக சாஃப்டாக. ஓகே, ரைட். ஸோ இதுக்குள்ளே தான் வச்சு ரோல் பண்ணுவீங்களா? ஆமாம், ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறீங்க. ஆமாம், ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம். சூப்பர். கிருபா வந்துட்டு குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, அதுவும் இந்த கோடை காலத்தில் வந்துட்டு ஒரு பிரெட் ரோல் வந்துட்டு பண்ண போகிறீங்க இல்லையா? ரைட்டு. இப்போ அந்த கார்ன் கேனல் போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்ன் எடுக்கணும். ஓகே. பாயில்டு தான் ஃப்ரோசன் கார்ன் வந்துட்டு பாயில் பண்ணி தான் ஃப்ரோசன் பண்ணுவாங்க, அதனால ஈஸியாக பண்ணிடலாம்ல? ஆமாம், ஈஸியாக பண்ணிடலாம். ரைட். பின்பு அப்புறம் கொரியண்டர், கொஞ்சம் கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, தண்ணியில் போட்டு க்ரீன் சில்லி. ஆமாம், வெறும் சில்லி மட்டும். இதெல்லாம் வினிகிரேட் பண்ணுவாங்க ஸ்பைசி கம்மியாக இருக்கிறதுக்கு. நீங்கள் வித்தியாசமாக தண்ணி கிரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ரைட். பின்ன சில்லி கொஞ்சம் போட்டு அப்புறம் கேப்சிகம் எல்லாம் பொடியாக கட் பண்ண கேப்சிகம். ஒயிட் பெப்பர் பவுடர். ஒயிட் பெப்பர். இதெல்லாம் என்ன உங்களோட இன்னோவேட்டிவ் ரெசிபிஸா கிருபா? இல்லை, ரெஸ்டாரண்ட் போனேன் ஒரு வாட்டி. ஓகே. அப்சல்யூட் பார்பிக்யூ அங்கே பண்ணாங்க, அதுலேருந்து இது பண்ணிட்டேன். அங்கேருந்து கேட்டு அதை ட்ரை பண்ணேன். ஆமாம், இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். வெரி குட், வெரி குட். அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு பேருக்கு போட்டால் போதும். ஓகே.
அப்புறம் ஆனியன். ஆனியனா? ஆனியன் போட்டு தயிர். தயிர். இது என்னப்பா இது உள்ளே ஸ்டஃபிங்கா? ஆமாம், ஸ்டஃபிங்காக தயிர் வந்து தயிர் பத்தாத்தி இன்னும் கொஞ்சம் போடணும். ரைட். இது உள்ள வச்சு அப்படியே ரோல் பண்ணிடுவீங்க. ரோல் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணுவீங்களா? ஆமாம், ரோல் பண்ணி ஆயில். ரைட். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி விட்டுடலாமா? ஊற்றிடலாம். ஓகே. ஆயில் கொஞ்சம். ரைட். இப்போ எண்ணெய் காயணும் இல்லையா? அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் ரோல் பண்ணி இங்கே வச்சு பண்ணிக்கலாமா? இங்கே வச்சிடலாம். அதுக்குள்ள இதை பேஸ்ட் ஆக்கிடணும். கம் இது. ஓகே. இதுலையா ஃப்ளாரில்? இது கூட என்னென்ன போட்டீங்க கார்ன்ஃப்ளவரில்? மைதா, பிரெட் ஸ்க்ராட்ச், உப்பு கொஞ்சம். ஓகே. கம் மட்டும் ஆக்கிடணும். போதுமா? போதும். இது என்ன பண்ண போறீங்க? இது வந்து ஓரத்தில் அப்ளை பண்ணும். கம் ஆட்டும். கைண்ட் ஆஃப் கம். உள்ள அப்ளை பண்ணிக்கணுமா? ஆமாம், ஓரத்தில் க்ளோஸ் பண்ணுற இடத்துல தான். ஓகே. அவுட்டரில் மட்டுமா? அவுட்டரில் மட்டும் தான் அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் வந்து நிறைய அளவு கொஞ்சோடு மைனூட்டாக போட்டு வச்சு ரோல் பண்ணு. ரோல் பண்ணி எனக்கு கிறிஸ்பினஸ்க்காக இதை ரோல் பண்ணணும். வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. வெளியில் வராமல் இருக்கு. அதுக்கப்புறம் கம் வச்சு இது பண்ணும். ஸ்டார்ச் பிரெட் ஷோ பண்ணிக்கலாமா? போட்டுடலாமா? போட்டுலாம். ரைட். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கணும் இல்லையா? நல்லா கட் பண்ணால் தயிர் இருக்கும். ஓகே. அந்த இதையும் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி. யா. ஓகே. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பிரெட் ரோடு. வெரி குட். குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக இது பிடிக்கும். ஸ்டஃபிங் உள்ளே வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கலாம் இல்லை கிருபா? சிக்கன் கூட மீட்டு, ஃபிஷ்ஷு அண்ட் பாயில்ட் எக்கு, இல்லை பொடி மாசு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் வெஜிடபிள்ஸு, பொட்டேட்டோ ஸ்டஃபிங், நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஸ்டஃபிங் மாற்றிக்கலாம். பண்ணலாம். வெரி குட், சூப்பர். பிரெட் ரோல் வந்துட்டு கிருபா வந்துட்டு கிறிஸ்பியாக வந்து இந்த பிரெட் ரோல் பண்ணியிருக்காங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்துட்டு அந்த சார் டேஸ்ட் வந்துட்டு இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் வந்துட்டு வெளியில் பார்க்கும்போது சீஸ் பால்ஸ் ரோல்ஸ் மாதிரி இருக்குது. சீஸ் பால்ஸ் ஸ்டஃபிங் வைப்போம்ல அந்த ரோல்ஸ் மாதிரி. பட் ஆனால் இது சீஸ் எல்லாம் கிடையாது, காட்டேஜ் சீஸும் கிடையாது. ஒரு கேர்டு வந்துட்டு உள்ளே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
ப்ரெட்டு வந்துட்டு ரொம்பவே கிறிஸ்பியாக வந்துட்டு வெளியில் நல்லா இருக்குது. உள்ளே அந்த பைண்டிங்கோட டேஸ்ட்டு நல்லா பிளெண்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரெட் ரோல் தான் இன்றைக்கி கிருபா பண்ணி கொடுத்துருக்குறது. தேங்க்யூ ஸோ மச் கிருபா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க.